ஆனியனும் கேரட்டையும் சேர்த்து போட்டு நல்லா ஆனியனையும் வெங்காயத்தையும் திருவி எடுத்துக்கணுமா. எடுத்துட்டு எண்ணெய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். கேரட்டையும் ஆனியனும் நல்லா வதக்கிடுங்க. கேரட் தோசை ரொம்ப நல்லது, ஆனியனும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. தோசையில் இதை சேர்த்து போட்டு கொடுங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். கம்பை நல்லா ஊற வச்சு அதை ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 கப்பு மட்டும் சேர்க்க போகிறோமா. கம்பை மிக்சியில் போட்டுட்டு நல்லா மைய அரைக்கணும். இந்த கம்பு இந்த அளவுக்கு பதமாக இருக்க மாதிரி அரைச்சிக்கும். நல்லா கோர்ஸ் லெவலில் அரைச்சிட்டு கொஞ்சோண்டு வெள்ளை மாவு அதில் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தோசை ஊற்ற போகிறேன். ஆனியன் கம்பு தோசை. கம்பு மாவை தனியாக ஊற்றியாச்சு. இதில் ஊற்றினதுக்கப்புறங்க இதில் வீட்டில் நீங்கள் அரைச்சிருக்க ஒரு வெள்ளை மாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சட்டி காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச இந்த கம்பு மாவை எடுத்து கரெக்டாக ஒரு கரண்டி போடுங்க. கொஞ்சமாக மாவு மட்டும் ஊற்றிட்டு ஒரு தோசை வீட்டு பத தோசையாக போடணும், ரோஸ்ட்டாக போட்டுறாதுங்க. கம்பு தோசை ரெடி. நல்லா எண்ணெய் ஊற்றிட்டுமா அது மேலே இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோம் இந்த கேரட் ஆனியன் அப்படியே தூவி விட்டுருங்க. தூவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. வேணும்னா கொஞ்சம் மல்லி போடலாம், அது நம்ம டேஸ்ட்டுக்கு தான். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி விடணும். சுட சுடையான கம்பு தோசை ரெடியாக இருக்கலாம். சுட சுட கம்பு ஆனியன் கேரட் தோசை ரெடி. சாப்பிட நீங்கள் ரெடியா? கம்புக்கு காம்பினேஷனாக ஒரு குருமாவும் உருளைக்கிழங்கு போட்ட ஒரு அவியல் வச்சுருக்காங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த கம்பு தோசையோடு அது சாப்பிடும்பொழுது நமக்கு நல்ல மில்லட்ஸ் கிடைக்கும். அதே இந்த கம்புக்கு ஒரு உருளைக்கிழங்கு அவியல் குருமா மாதிரி வச்சுருக்காங்க. மட்டன் குருமா மாதிரியே இருக்கும். உருளைக்கிழங்கு பட்டாணி சோம்பு போட்டு அந்த கிரேவியோட ஸோ பிளண்ட் த டேஸ்ட். யூ ஃபீல் வெரி டேஸ்டி. சுத்தான சவையான மிகவும் ருசியான கம்பு தோசை வித் உருளைக்கிழங்கு கிரேவி.